Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆண்டலூர் கேட் பகுதியில் நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாய்பவன் என்ற உணவகம் இயங்கி வருகிறது. இங்கு தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு உணவு அருந்துவது வழக்கம். தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மிஸ்டிங் சிஸ்டம் எனப்படும் செயற்கை மூடுபனி கொண்டு வாடிக்கையாளர்களை குளுமைப்படுத்த ஏற்பாடு செய்துள்ளனர். இதனால் வாடிக்கையாளர்களை வெயிலின் தாக்கத்தில் இருந்து காக்க முடிகிறது. சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த கருவி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மினரல் வாட்டர் வாடிக்கையாளர்கள் மீது தெளிக்கப்படுவதாகவும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சாய்பவன் ஹோட்டல் உரிமையாளர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். வணக்கங்க, என் பேர் பிரபாகரன். நாங்கள் இங்கே ஆண்டலூர் கேட் முத்துக்காளிப்பட்டி ஆண்டலூர் கேட்டில் ஸ்ரீ சாய்பவனுங்கிற காஃபி ஷாப் நடத்துகிறோம். இதை நடத்துறது எங்கள் மாமா கண்ணையன், அக்கா சத்யா, அவங்க 2 பேரும் நடத்திட்டு இருக்காங்க. இங்கே புது விதமாக ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் எங்கள் கடையில். என்னன்னா, மக்கள் இந்த தற்போதைய சூழ்நிலையில் ரொம்ப வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வெயிலின் தாக்கத்தை குறைக்கிறதுக்காக ஒரு மிஸ்டிங் சிஸ்டம்னு அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது என்னென்னா குளுமையாக்கும். வெயிலின் தாக்கத்தை குறைச்சி மக்கள் குளுமையாக ஒரு எங்கள் கடையில் இருந்து மற்ற பொருட்கள் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு உதவியாக இருக்குங்கிறதுக்காக இது இதனோட மதிப்பு சுமார் 2 லட்சம் இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இது முழுவதுமே சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர் மூலம் ஒரு கம்ப்ரஸர் வச்சு யூஸ் பண்ணுறோம். இது சுத்தமான காப்பர் கம்பி மூலமே வருது. ஸோ அதனால் தண்ணி என்ன எனி டைம் வர்ற தண்ணி போல் குளுமையாக இருக்கும். மேலும் இந்த இந்த சிஸ்டம் எங்கேயுமே கிடையாது இந்த ஏரியாவில். நாங்கள் புதுசாக அதை அறிமுகப்படுத்தியிருக்கோம். தண்ணீரின் அளவு ஒரு நாளைக்கு ஒரு 300 to 500 லிட்டர் வரைக்கும் செலவாகும். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.